கொட்டுக்காளி படம் நல்லா இருக்கா இல்லையான்னு ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். படத்துடைய கதை ரொம்ப சின்ன கதை தான். ஆனா ரொம்ப ஸ்லோவா போகும், ரொம்ப லேகா இருக்கும், ரொம்ப பொறுமையா படம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு ஆர்ட் ஃபிலிம் யதார்த்தமான படம் இப்படிதான் இருக்கும்னாலும் இந்த படத்தோட திரைக்கதைக்கு அது செட் ஆகல. ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையை யதார்த்தமா ஸ்லோவா எடுக்கலாம், அது பார்க்க முடியும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த படத்துடைய கதை தியேட்டர்ல பார்க்குற அளவுக்கு சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அதனாலதான் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் வந்திருக்கு. முக்கியமா படம் பார்த்துட்டே இருக்கும்போது படத்தை திடீர்னு முடிச்சுட்டு கிளைமேக்ஸை நீங்களே முடிவு பண்ணிக்கீங்கன்னு சொல்றது ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இந்த படத்தை நிறைய பேர் பாராட்டுவாங்க. ஒரு ஆர்ட் ஃபிலிம் யதார்த்த படம் இப்படிதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதிகபட்சமான மக்களுக்கு இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கும்போது பிடிச்சிருக்காது. ஏன்னா ஒரு படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கும்போது சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், இல்ல சென்டிமெண்டா இருக்கணும். இந்த மாதிரி தான் மக்களுக்கு பெரும்பான்மையா பிடிக்கும். ஒரு உப்பு சப்பு இல்லாத மாதிரி திரைக்கதை இருந்தா அதிகபட்ச மக்களுக்கு பிடிக்காது. ஒரு சில பேர் வேணா பாராட்டலாம். யதார்த்த படமா இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் அந்த படம் வெற்றி அடையும், அடுத்தடுத்த படத்துக்கு மக்கள் வருவாங்க. இந்த மாதிரி எடுத்தா யதார்த்த படம்னாலே மக்கள் ஒதுக்கிடுவாங்க, தியேட்டர்ல வந்து பார்க்க மாட்டாங்க.